ஆல். நேற்று வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்மிட்டன் ப்ராடக்ட் ரிவ்யூ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது ட்ரையல் பாயிண்ட்ஸ் வச்சு நான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து அது எப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஸ்மிட்டன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும். லிங்க் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்மிட்டன் ஆப்குள்ளே நான் வந்து போயிட்டேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ட்ரையல், ஷாப், ரிவார்ட்ஸ், அக்கௌண்ட் அப்படின்னு 3 இது வந்து கேட்டகரி இருக்கும். இதில் வந்து ட்ரையல் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது. ட்ரையல்குள்ளே போயிட்டு இப்போ மேலே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே வந்து பார்த்திங்கன்னா 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் அவைலபிள்னு ஒரு மெனு ஒன்று இருக்கும். அது வந்து எப்படின்னா 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இன்னொன்று, இப்போது 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணி வாங்குறதுனா, இப்போ ஸ்கின் கேர், இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின் கேருக்குள்ளே போகிறேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு டாட் அண்ட் கீழே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் ஜெல் இருக்குது. இது வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ 6 பாயிண்ட்ஸில் இதை ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை கொடுத்துக்கலாம். ட்ரை கொடுத்துட்டு கார்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, கீழே வந்து ட்ரையல் ஆர்டர் ஐட்டம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து 235 ருபீஸ் வந்து கீழே காமிக்கும். ஓகேவா? இந்த 235 ருபீஸ் எதுக்குன்னா உங்களோட டெலிவரி சார்ஜஸ். அது இப்போது இந்த 2ல் நம்மளுக்கு 6 பாயிண்ட்ஸில் 2 போயிடுச்சுன்னா மிச்சம் 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது இல்லையா? இங்கே வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அந்த 235 ருபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணணும். 6 பாயிண்ட்ஸை வாங்கிக்கலாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த மெயின் மெனு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து அன்லாக் 6 எக்ஸ்ட்ரா ட்ரையல் பாயிண்ட்ஸ் ஒன்லி ஃபார் 1 ரூபி. இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 72 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ருபிக்கு வந்து நம்மள வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆக்டிவேட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்னொரு 6 பாயிண்ட்ஸும் ஆட் ஆகி 6 + 4 10 அங்கே மேலே வந்துருச்சு. இப்போது நம்ம கார்ட்டுக்கு போய் பார்த்தோன்னா நம்மளோட டெலிவரி சார்ஜஸ் 236 ருபீஸ். 236 ருபீஸ்க்கு 10 மொத்தமாக சேர்த்து 12 ட்ரையல் பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 கார்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் மேக்கப்பில் வந்து இப்போ ஜஸ்டப்ஸில் வந்து 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மில்லியன் கலர்ஸில் ஒரு லிக்விட் இருக்குது. நான் சும்மா இந்த 4 ட்ரையல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி இது போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கலர்ஸில் வந்து 8 ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம சும்மா போட்டுக்கலாம். இதுதான். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த அமௌண்ட் கட்டி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லாட்டி வந்து அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்களால அந்த ட்ரையலுக்கு ஆஃபர் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ட்ரையல் பாயிண்ட்ஸ் மட்டும் போதுன்னா அதுவே வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ்க்கு நண்டாலும் ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக்கும் வந்து அந்த மாதிரி தான் காமிக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு ஏர் ப்ரஷ் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு அவைலபிள் 1 ட்ரையல் பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த 1 ட்ரையல் பாயிண்ட் எதுவுமே கிடைக்கல, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது எதுவுமே கிடைக்கலன்னா ட்ரையலில் போயிட்டு இப்போ நீங்கள் ஸ்கின் கேருக்குள்ளே போயிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணி ட்ரையல் பாயிண்ட்ஸ் 1 அப்ளை கொடுத்தீங்கன்னா 1ல் என்னென்ன இருக்கோ அதை நம்மளுக்கு காமிக்கும். அதில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வேணும் அப்படின்றத வந்து இப்போ ப்ளம் க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர் ஒன்று இருக்குது. ஃபேஸ் வாஷ், இதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 0 ட்ரையல் பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சு. கார்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. 1 2 6 7 8 9 10 11 12 ட்ரையல் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் 236 ருபீஸ்க்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போவுமே ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸில் செக் பண்ணிக்கோங்க. எப்போயாவது கூப்பன்ஸ் போடுவாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரீ பீஸ்லாம் கூட கிடைக்கும். ஃப்ரீ பீஸ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பட் எல்லா டைமும் கிடைக்கும்னா பார்த்தீங்கன்னா இல்லை, எப்போயாவது கிடைக்கும். பட் இது நல்ல பொருளாக தான் உங்களுக்கு தருவாங்க. இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 175 ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து 222 வந்து காமிக்குது. இப்போது இதோட சேர்த்து நீங்கள் அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸையும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போது இது 175 இல்லையா? 175ல் வாலெட்லேருந்து ஒரு 13 ருபீஸ் இதில் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 13 ருபீஸ் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னும் போது நம்மளுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அமௌண்ட் ரீஃபண்டபிள் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கேன். இதில் நான் வந்து ப்ரீவியஸாக வாங்கினதில் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து சரியில்லை, அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆர்டரில் எங்கள் பக்கத்துலேருந்து ஹெல்ப் லைன் காமிக்கும். இதில் போயிட்டு ரைஸ் அ கொரி இல்லாட்டி சேட் வித் அஸ் உங்கள் வாட்ஸ்அப்லேயும் அவைலபிளாக இருப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்ன இதில் இஷ்யூ வந்து இதில் லிஸ்டடில் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு அவங்க query ரைஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். பட் சும்மா ஒன்று வாங்கிட்டு அது உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுட்டு வேறு வாங்கணும் அப்படின்ற ஆப்ஷன் இதில் கிடையாது. ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது நம்ம பிக்சர் எடுத்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை, திரும்ப நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண நினச்சது. உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.